ஃபேஸ்புக்கில் நீங்கள் சரியான முறையில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பேஜை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் பேஜை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க, ஒரு லைக் போட்டுக்குங்க, கமெண்டில் FB அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல வந்து ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை வச்சுன்னு இருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே 3 மார்க் தெரியும். இந்த 3 மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். 3 மார்க் மேலே கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல See Moreன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா See Moreன்னு இருக்கும். See Moreல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஜ்னு இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் மேலே வந்து பேஜ்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேஜ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த பேஜ் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வச்ச பேஜெல்லாம் காமிக்குது. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எந்த பேஜ் வந்து காமிக்காது, இங்கே மேலே கிரியேட்னு மட்டும் காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிரியேட் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிரியேட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காமிக்குது. ஒன்று பர்சனல், ரெண்டாவது வந்து ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம இந்த ப்ரொஃபஷனல் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் பாருங்கள் See All ஆப்ஷன் சொல்லிட்டு காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் பர்சனல் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இல்லாட்டா வந்து கிரியேட் ப்ரொஃபஷனல் பேஜ்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது கிரியேட் பப்ளிக் பேஜ்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்மளுக்கு பப்ளிக் பேஜ் தான் வேணும். ஏன்னா வந்து நம்ம பப்ளிக் ஆடியன்ஸ்க்காக கண்டென்ட் போட போகிறோம். பப்ளிக் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க. அதனால் இந்த பப்ளிக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிரியேட் பப்ளிக் பேஜ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இங்கே பேஜ் நேம் வந்து கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் நேம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா உங்கள் சொந்த பேரை வந்து கொடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு பேரை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம். கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா See Allன்னு சொல்லிட்டு கேட்குது. திருப்பி இப்போ இந்த See All நம்ம பார்க்க தேவையில்லை, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது மாதிரி சிம்பிளாக வந்துச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம டிஜிட்டல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் காமெடி, சயின்ஸு, எஜுகேஷனு இது மாதிரி வேறு கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இங்கே டிஜிட்டல் கிரியேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பு பாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் பாஸ் ஆனதுக்கப்புறம் 3வது ஒரு ஸ்டெப் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பயோ வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது இந்த இடத்துல உங்களுடைய சேனல் எதை பற்றினது என்பதை பற்றி சுருக்கமாக வந்து சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கான்டாக்ட்டுக்கு வெப்சைட்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் லொக்கேஷன் வேணும், லொக்கேஷன், சிட்டி, அதுக்கப்புறம் உங்கள் சிட்டி ஜிப் கோடு இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்னு சொல்லிட்டு காமிது பார்த்தீங்களா, எந்த ஹவரில் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க உங்கள் ஆடியன்ஸுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் இருப்பீங்க அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து நான் நோ ஹவர்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஆல்வேஸ் ஓப்பன் சொல்லிட்டு கொடுக்குறதுனா கொடுக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு காமிக்குது, பேஜ் ஹெல்த்னு சொல்லிட்டு. இதை நம்ம முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இது எதுவுமே நான் பண்ணல, முன்னாடி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பெல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பேனர் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டுனா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு கேமரா சிம்பிள் காமிது பாருங்கள். இந்த கேமரா சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேனரை வந்து செட் பண்ணிக்கலாம். பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இது இன்னொரு பேஜுக்கு போகுது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யாரையும் செலக்ட் பண்ணல, நீங்கள் வேணால் எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட்னு சொல்லிட்டு கொடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இன்வைட் பண்ணிங்க. அதனால வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் வந்து சேருவாங்க உங்கள் பேஜில். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். அதாவது டன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளாக நம்மளுடைய பேஜ் வந்து இங்கே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுது இங்கே பாருங்கள் சைடில் ஒரு லோகோ தருது. இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணுங்களா, ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு காமிக்குது. இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் வித் சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ இருந்து நீங்கள் நிறையா வீடியோஸு, அதுக்கப்புறம் நிறையா போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேஜில் வந்து நீங்கள் எங்கேஜாக இருக்க ஆடியன்ஸ் நிறைய பேர் சேருவாங்க. அதுக்கப்புறம் காசு வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அதாவது 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு 40-50 சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட, 40-50 ஃபாலோவர்ஸ் வந்தால் கூட நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கான இன்விடேஷன் உங்களுக்கு வரும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்கங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணியே இருங்க. அதாவது இவங்க ஏதாவது சேலஞ்சஸ் கொடுப்பாங்க, அந்த சேலஞ்சஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்களா, ஐ வாண்ட் டு ரீச் மோர் பீப்புள்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 120ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது மாதிரி நீங்கள் சேலஞ்சஸை வந்து நீங்களே வந்து இங்கே கொடுக்குற சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய பேஜ் மேலே வளர்ந்துனே இருக்கும். இது மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவு சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மானிட்டேஷன் சொல்லிட்டு இருக்குது. இந்த மானிட்டேஷன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் அவேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிது பாருங்கள். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காமிக்குதுங்க. இப்போ எதுவுமே உங்களுக்கு ஆன்லைன் இல்லை. நீங்கள் வீடியோ போட எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நிறைய கண்டென்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போயே கொடுக்குறதுனா கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே சப்ஸ்கிரிப்ஷன்லையும் ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இங்கே கண்டென்ட் மானிட்டேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து ஒரு மெசேஜ்
மெசேஜ் கொடுத்துட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறதால நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், அந்த இன்விடேஷனில் நீங்கள் போய்ட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபேஸ்புக்குக்கும் பேங்க்குக்கும் காசு வர மாதிரியான ஒரு செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நம்ம பண்ணுறோமா, பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே இன்சைட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இன்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த வீடியோ போட்டிங்களோ எல்லாமே காமிக்கும். கண்டென்ட்லையும் அதே மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிங்க எல்லாமே வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் போஸ்ட் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நிறையா சொல்கிறேன். அதாவது பொதுவாகவே இப்போ நிறைய பேருக்கு பெரிய வீடியோ போட்டிங்கன்னா அது கட்டுக்கட்டாக ரீல்ஸாக வந்து மாறிடுது. அதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷனும் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சைடில் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டா வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இது மாதிரி நம்ம பேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 likes 0 followers சொல்லிட்டு இருக்குது. இனிமேல் வந்து நீங்கள் நிறைய கண்டென்ட் போட உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் லைக்ஸ்லாம் வந்து அதிகமாகும். இதுமாதிரி பேஜ் கிரியேட் பண்ணி போடுறதால உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபேஸ்புக்கு மானிட்டேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இதுமாதிரி பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்களா. ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கீழே 3 மார்க் தெரிஞ்சு பாருங்கள். இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த எடிட் மேலே கிளிக் பண்ணி இங்கே உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இப்போ முதல்ல நம்ம ஸ்கிப் பண்ண பாருங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் பயோது, அதுக்கப்புறம் இங்கே ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப்பு, உங்களை எப்படி ஆடியன்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணணும் என்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல க்ளீனாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பேஜ் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துனே இருங்க. இங்கே குட், நோ வயலேஷன்ஸ் ஷோன்னு சொல்லிட்டு காமிச்சு பார்த்தீங்களா. இது வந்து எப்பவுமே க்ரீன்லேயே இருக்கணும், இல்லாட்டா டிக் மார்க்லேயே இருக்கணும். இதை வந்து மெயின்டைன் பண்ணிங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷனுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு நோ எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் வந்து நிறைய வீடியோ போட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் மேட்ரு. இதனால் ப்ரொஃபஷனலாக பேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சுட்டு இருக்கும். இதே மாதிரி கிரியேட் பண்ணி நீங்களும் வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து பார்த்துங்க. நன்றி.